வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அதை எப்படி பண்ணுறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருப்போம். டிசிப்ளின் அதை நம்ம சின்ன வயசுலேருந்து டிசிப்ளினாக சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸ்கூலு சரி, காலேஜ் சரி, எப்படி வாழணும், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஸ் டிசிப்ளின், அது மணி ஹேண்ட்லிங் தான் ஃபினான்ஸ் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அதை எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ யாருமே உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நீ எங்கே போனால் கற்றுக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம லைஃப்பில் ரியல் டைமில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் தான் கெயின் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் யார்கிட்ட மேக்ஸிமம் நம்ம கற்றுக்கணும்னா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு பாருங்கள், இப்போ நம்ம வாழ்கிற செலவு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம அப்பா அம்மாட்ட யாருன்னா பார்த்துக்கோங்க, ட்ரெஸ்ஸு மற்ற ஒரு 4 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது, அதுவும் கிழிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்கும். பட் நம்ம அப்படி இல்லை, மாதம் எங்கேயாவது போகிறப்ப நல்லா ஒரு ரிச்சாக எங்கேயாவது ஒரு பெருசாக நம்ம ரேட்டு கூடனா ட்ரெஸ் தான் எடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எடுத்துக்கோங்க. மொபைல் நல்லா லேட்டஸ்ட்டாக இது ட்ரெண்டாகதோ நல்லா இஎம்ஐ போட்டு நல்லா காஸ்ட்லியாக ஆகும். பட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான ஃபோன் வச்சுருப்பாங்க. அடுத்து அவங்க பைக்கே வச்சுருந்தாலும் சைக்கிள் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பெட்ரோல் எக்ஸ்பென்ஸுக்காண்டி. அது ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்துருப்பாங்க. ஃபைனலாக அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிற ஒரே ஒரு விஷயந்தான், பிச்சைக்காரன் மாதிரி செலவு பண்ணணும், ராஜா மாதிரி சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம லைஃபுக்கு தேவையானது. அதுதான் நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த பாடங்கள். ஓகே, அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது செலவுன்னு ஒரு சின்ன டாபிக். ஓகே, ஒரு செலவுன்ற முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கூட சொல்லிக்கிறேன். ஒரு மரம், ஒரு செடி உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். அந்த செடியை மரமாக்குவீங்களா இல்லை செடியை அப்போ பிச்சு சாப்பிடுவீங்களா? இப்போ அந்த செடியை மரமாக்கிட்டால் அந்த மரம் வந்து நம்ம பல நாள் காயோ பனியோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு பெருசாக தரும். இதுதான் அந்த மணியை வளர விடாமல் தடுக்கிறோம். அதாவது ஒரு மணியும் நம்ம மரத்தோட கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். அந்த மணியை வேறங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மரம் வந்து உங்களுக்கு செடியை வந்து அந்த மரமாக பெருசாக ஃப்யூச்சரில் வந்து நிற்கும். ஸோ அதை பண்ண விடாமல் அந்த ரூபாவை நீங்கள் இப்போயே செடியை சாப்பிட்றதோ அந்த விதையை நசுக்கிறதோ அந்த மாதிரி மொத்தமாக லாக் பண்ணுறோம். அதுதான் பெரிய தப்பு. ஸோ ஃப்யூச்சர் கணக்கு பண்ணி நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரெடி ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ். அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஏற்பட்ட இன்சூரன்ஸ் பார்த்துருப்போம். ரெண்டு இன்சூரன்ஸ் ரொம்ப லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். எதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம்னா, ஃபஸ்ட் நம்ம ஃபேமிலி நம்மளை நம்பியிருக்காங்க. நம்ம இல்லாத பட்சத்தில் ஒரு ரெக்கவரி அமௌண்ட் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு தான் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாரும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த லைஃப் இன்சூரன்ஸ் சரி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணாதீங்க. அதாவது இந்த ரூபா கட்டினா நம்மளை ரிட்டையர்மெண்ட், அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி முடிஞ்சோடனே ₹1 வரும், அதாவது மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் இல்லை, நீங்கள் ₹10,000 கட்டினா போதும், உங்களுக்கு வந்து ₹1 கோடி கூட பேக்கேஜ் தர அளவுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டு கூட பே பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா, சப்போஸ் நம்ம உயிர் போகலன்னா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. பட் ஆனால் இது ரொம்ப கவரேஜ், நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹை சேஃப்டி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லா பார்த்து பண்ணுங்கள். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம இப்போ எங்கேயாவது நம்ம உடம்புல யாருக்கோ பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காவது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக பெரிய லெவல் பில் வரும். சின்னதாக போய் அட்மிட் பண்ணாலும் ஒரு ஆப்ரேஷன் எது போனாலும் மினிமம் ஒரு ₹10 லட்ச. அந்த ₹10 லட்ச நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம்? எங்கள் யார்ட்ட கடன் வாங்குவோம், சொல்லி வைப்போம். ஏதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபினான்ஷியல் விஷயம் வந்து எங்கிட்ட பெருசாக லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து இந்த நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு ஃபேமிலி ஃபுல் கவராக பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லைஃப்பில் பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறோம்? இஎம்ஐ லைஃப் ஸ்டைல். எல்லார் வீட்லேயும் அதுதான். ஒன்றும் இல்லை, இஎம்ஐ லைஃப் ஸ்டைல்னால் என்ன? நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, காரு, பைக் எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்குறது. அது இப்போ நம்மகிட்ட ஒரு ₹50,000 இருக்குது. அந்த ₹50,000 ₹25,000 நம்ம கண்டிப்பாக அன்றாட செலவுகள் தேவைப்படும். அதை நம்ம கை வைக்க முடியாது. பட் ஆனால் மிச்சம் ஒரு 25% 25,000 வந்து கண்டிப்பாக அது நிற்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐ பே பண்ணுவோம். இஎம்ஐ பே பண்ணுற என்ன ஒரு அட்வான்ஸாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் முதல்ல ஒரு ஸ்டோரி சொன்னேன். மரத்தை பிச்சு சாப்பிட்றது, வளர வச்சு சாப்பிட்றதும் செடி அப்பயே பிச்சு சாப்பிட்றதும். அதாவது உங்களுக்கு வந்து ஒன்று இந்த ஒரு 25,000 நம்ம இஎம்ஐ பே பண்ணுற பதிலாக அதை வேறுங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பொருளாக வந்து கிடைக்கும். ஸோ என்னென்னா கொஞ்சம் லாங்காக போகும். நம்ம அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் அனுபவிக்கிற கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, நம்ம அட்வான்ஸாக நம்ம தெம்பு இல்லை, நம்ம அதை வாங்குற அனுபவிக்கிறதுக்கு தெம்பு இல்லை. பட் ஆனால் கடன் வாங்கி அந்த இது பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. ஸோ இந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. 90% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னு டக்குன்னு போய் ஏதாவது ஒருத்தவங்களை நம்பி மொத்தமாக போடுறதோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்ம லைஃப்பில். அதாவது வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எல்லா முட்டையும் ஒரே ஒரு பக்கெட்டில் வைக்காங்கன்னு சொல்கிறாரு. அதாவது மொத்தமாக உடஞ்சின்னா மொத்தமாக உடஞ்சிரும். ஸோ யாராவது நம்பி மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பழசாக சுக்குனராக பிரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 லட்ச இருக்கா, ஒரு ₹5,000 10,000 பிரித்து ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு,
கோல்டு எல்லாத்தையும் பிரித்து போடுங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் ஏற்றிடும், ஒரு விஷயம் கவுத்துடும். ஸோ நம்ம அது மொத்தமாக போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். அதுதான் நம்ம லைஃப்பில் வந்து பெட்ரு. மொத்தமாக போட்டு கவுறதை விட சில நாள் லாபமாக இருக்கும். பட் ஆனால் எல்லா அமௌண்ட்டையும் பல விஷயமாக பிரிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா அது ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெல்லை தூக்கிட்டு போய் மொத்தமாக வயலில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு செடி கூட வளராது. இதே இது ஒன்றுனா தனித்தனியாக போட்டோன்னா பிரித்து வீசி விட்டோன்னா பல பயிர்கள் வந்து வந்திருக்கும். ஒரு நெல் 1000 நெல்லை கொடுக்கும். ஸோ இந்த லாஜிக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஓகே, ஃபைனலாக வந்துடலாம். ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தா வாரன் பஃபெட். அவர் பார்த்தீங்கன்னா சொன்னேன், உலகத்தில் டாப் 10ல் இன்னொரு நிற்கிறாரு. பல வருஷமாக ஃபஸ்ட் இடத்துல இருந்தார். அவரோட வீடு பார்த்திங்கன்னா மொதல் வாழ்ந்த வீடு தான். ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான். பழைய கார் தான் ஓட்டுறாரு. அப்டேட்டட் மொபைல்ஸோ அப்டேட்டட் காரோ எல்லாரும் மாதிரி பெருசாக பங்களா நான் தான் பெரிய பெரிய ஒரு பேலஸ் மாதிரி வந்து கட்டுறதோ அந்த மாதிரி கிடையாது. பழைய ஒரு சிம்பிள் வீடெலாம் வாழ்றாரு. அதுதான் ஒரு சின்ன அவர் நினச்சா என்னென்னமோ பண்ணலாம், பட் எதுவுமே பண்ணலை. இன்னொரையும் பண்ணலை. காசு இருக்குது பட் பண்ணலை. அதுதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ இது லைஃப்பில் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னொன்று கடைசியாக ஆரம்பத்தில் திரும்ப சொல்கிறேன், பேரண்ட்ஸ்னு கற்றுனது தான். இப்போ நான் வந்து நம்ம பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்தால் ஃப்யூச்சரில் ராஜா மாதிரி மாறலாம். இப்போ ராஜா மாதிரி வாழ்ந்துட்டோன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிச்சைக்காரன் ஆயிடுவோம். ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்க மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.